வெல்கம் இன்வெஸ்டர்ஸ். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியில் இன்றைய சந்தை நிலவரம் பற்றியும், ஜஸ்டயல், ஹீரோ மோட்டோகார், அக்ஸோனோபல், என்எல்சி மற்றும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஜனவரி 13 இன்று சென்செக்ஸ் மற்றும் நிப்டியில் பங்குகள் பெரும் விற்பனை அழுத்தத்தால் மேலும் 4வது நாளாக சந்தை கடும் வீழ்ச்சி அடைந்தன. இதற்கிடையில் பிஎஸ்சியில் பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து நிறுவனங்களின் சந்தை மூலதனம் 4.53 லட்சம் கோடி குறைந்து 225.14 கோடியாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் அனைத்து முக்கிய துறை குறியீடுகளும் சரிந்தன. சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இன்றைய சந்தையில் தலா 1:4% மேல் சரிந்தன. இந்த சந்தை வீழ்ச்சிக்கு ஆய்வாளர்கள் கூறும் காரணம் அமெரிக்க வேலைவாய்ப்பு வளர்ச்சி, பாண்ட் ஈல்டு, தொடர்ச்சியான வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்பனை, கச்சா எண்ணெய் 3 மாதங்களில் இல்லாத அளவு உயர்வு, ரூபாய் மதிப்பு இதுவரை இல்லாத அளவு சரிவு, பொருளாதார மந்தநிலை, வருவாய் குறைவு மற்றும் உள்நாட்டு நுகர்வோர் விலை பணவீக்க தரகு ஆகிய இந்த 8 காரணங்கள் சந்தை வீழ்ச்சிக்கு காரணமாக கூறப்படுகிறது. இறுதியாக சென்செக்ஸ் 1048 புள்ளிகள் குறைந்து 76,330ஆகவும், நிப்டி 345 புள்ளிகள் குறைந்து 23,085ஆகவும் இருந்தது. நிப்டி ஐடி, நிப்டி பேங்க் மற்றும் அனைத்து துறை சார்ந்த குறியீடுகளும் சரிவிலேயே முடிந்தன. 30 நிறுவனங்கள் உள்ள சென்செக்ஸில் ஆக்சிஸ் பேங்க், டிசிஎஸ், ஹோல், இண்டஸ் இன் பேங்க் தவிர்த்து 26 நிறுவன பங்குகளும் 6.5% இருந்து 1% வீழ்ச்சியடைந்தன. ஜஸ்டயல், ரிலையன்ஸ்க்கு சொந்தமான ஜஸ்டயல் 2024-25 நிதியாண்டிற்கான 3வது காலாண்டு முடிவுகளை ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை அறிவித்தது. நிறுவனம் அதன் ஒருங்கிணைந்த நிகர லாபத்தில் ஆண்டுக்கு ஆண்டு 42.7% அதிகரிப்பை அறிவித்தது. 25ஆம் நிதியாண்டின் டிசம்பர் முடிவடைந்த காலாண்டில் 92.01 கோடியாக இருந்த லாபம் 131.31 கோடியாக அதிகரித்துள்ளது. ஜஸ்டயலின் லோக்கல் சர்ச் என்ஜின் மூலம் செயல்பாடுகளின் வருவாய் 8.4% வளர்ச்சி அடைந்து அதன் எப்போதும் இல்லாத காலாண்டு வருவாயில் அதிகபட்சமாக 287.33 கோடியை எட்டியது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 265.05 கோடியை தாண்டியது. ஜஸ்டயலின் எபிடா, அதாவது வட்டி, வரிகள், தேய்மானம் மற்றும் பண மதிப்பிழப்புக்கு முந்தைய வருவாய் வரம்பு 2024 3வது காலாண்டில் 22.8% இருந்து 2025 3வது காலாண்டில் 30.1% அதிகரித்தது. டிசம்பர் காலாண்டில் எபிடா 43.4% அதிகரித்து 86.6 கோடியாக இருந்தது. நிறுவனத்தின் மொத்த செலவுகள் 215.57 கோடியாக இருந்தது. இது முந்தைய ஆண்டை விட 1.55% குறைந்து 7.3% அதிகரித்து 364.74 கோடியாக இருந்தது. ரிலையன்ஸ் குழுமத்தை சேர்ந்த ஜஸ்டயல் 8,798 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஒரு ஸ்மால் கேப் பங்காகும். நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு ஒரு வருடத்தில் 23% லாபத்தையும் 3 வருடத்தில் 27.66% லாபத்தையும் கொடுத்துள்ளது. இந்த பதிவின் போது பங்கின் விலை 950ஆக இருந்தது. ஹீரோ மோட்டோகார்ப் லிமிடெட் இந்தியாவின் மிகப்பெரிய தரக நிறுவனமான ஷேர்கான் ஹீரோ மோட்டோகார்ப் பங்கை பையிங் ரேட்டிங்கை தக்க வைக்கிறது. அதற்கு ஷேர்கான் கூறும் காரணம், விரிவான பகுப்பாய்வின் அடிப்படையில் ஹீரோ மோட்டோகார்ப் சமீபத்திய சந்தை பங்கு சவால்கள் மற்றும் பங்கு விலை சரிவு இருந்த போதிலும் ஒரு முதலீட்டு வாய்ப்பை வழங்குகிறது. ஹீரோ மோட்டோகார்ப் 30.8% பங்குடன் அதன் சந்தை தலைமையை பராமரிக்கிறது மற்றும் ஆரோக்கியமான ரோஸ் 29.1% மற்றும் குறைந்த கடன் பங்கு விகிதம் 0.03 உட்பட வலுவான நிதி அளவீடுகளை காட்டுகிறது. இது டிபிஎஸ் மற்றும் பஜாஜ் ஆட்டோவிடமிருந்து அதிகரித்து வரும் போட்டியை எதிர்கொண்டாலும்
பிரீமியம் பிரிவுகள் மற்றும் மின்சார வாகனங்களில் ஹீரோவின் மூலோபாய கவனம் ஷேர்கானின் நேர்மறை கண்ணோட்டத்துடன் இணைந்து 45% உயர்வை இலக்காக கொண்டு 6057 உயர்த்தியுள்ளது. நிறுவனத்தின் நிலையான செயல்பாடு மார்ஜின்கள் மற்றும் பாரத் மொபிலிட்டி 2025க்கான திட்டங்கள் தற்போதைய சந்தை அழுத்தங்கள் இருந்த போதிலும் ஒரு நம்பிக்கைக்குரிய எதிர்கால பாதையை குறிக்கிறது. ஹீரோ மோட்டார் கார் 82,450 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஒரு மிட் கேப் பங்காகும். நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு ஒரு வருடத்தில் -5% நஷ்டத்தையும் 3 வருடத்தில் 59.89% லாபத்தையும் கொடுத்துள்ளது. ஹீரோ மோட்டார் கார்ப்பின் பங்கின் விலை இந்த பதிவின் போது 4122 இருந்தது. அக்ஸோனோபல்ஸ் இந்தியா. அக்ஸோனோபல் இந்தியா ஒரு டச்சு பன்னாட்டு நிறுவனமாகும். நாட்டின் 4வது பெரிய பெயிண்ட் நிறுவனமான அக்ஸோனோபல் தெற்காசியாவில் அதன் பெயிண்ட் வர்த்தகத்தை விலக்கிக் கொள்ள திட்டமிட்டுள்ளது. நாட்டின் 4வது பெரிய நிறுவனமான அக்ஸோனோபல் 7% சந்தை பங்கை பெற்றுள்ளது. அக்ஸோனோபல் பல்வேறு கலர்ஃபுல் பெயிண்ட்கள் மற்றும் அலங்கார பெயிண்ட்கள் வரையான அனைத்திலும் முன்னணியில் உள்ளன. வாகனம் மற்றும் ஸ்பெஷாலிட்டி பெயிண்ட்கள், தொழில்துறைக்கு தேவையான பெயிண்ட்கள் மற்றும் கடல் சார்ந்த படகுகளுக்கான பெயிண்ட்களையும் விற்பனை செய்கிறது. அக்ஸோனோபல் இந்தியா தனது வர்த்தகத்தை விலக்கிக் கொள்ள இருப்பதை அடுத்து JSW பெயிண்ட்ஸ் மற்றும் பெர்ஜர் பெயிண்ட்ஸ் இருவரும் அக்ஸோனோபல் இந்தியாவை வாங்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். NLC லிமிடெட். நிறுவனத்தின் தாக்கல் படி NLC இந்தியா லிமிடெடின் முழு சொந்தமான NLC இந்தியா ரினியூவபிள்ஸ் லிமிடெட் அசாமில் சூரிய சக்தி திட்டத்தை உருவாக்க ஒரு கூட்டு முயற்சி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்த கூட்டு முயற்சி அசாமில் 1000 மெகாவாட் கிரீன் எனர்ஜி திட்டங்களை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் NIRL மூலம் 51% மற்றும் APTCL மூலம் 49% பங்குகளுடன் ஒரு கூட்டாண்மை நிறுவப்படும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்ட மேம்பாட்டில் NIRL அதன் நிபுணத்துவத்தை கொண்டு வரும். APTCL நிலம் கையகப்படுதல், ஒழுங்குமுறை ஒப்பந்தங்கள் மற்றும் மின்சார வெளியேற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றை எளிதாக்கும். மின் கொள்முதல் ஒப்பந்தங்கள் 25 ஆண்டுகளுக்கு உற்பத்தி செய்யப்படும். மின்சாரத்தில் 100% விற்பனைக்காக அசாம் டிஸ்காம்களுடன் கையெழுத்திடப்படும். மேலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உருவாக்குதல், நம்பகமான மின்சாரத்தை உறுதி செய்தல் மற்றும் நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்தல் ஆகியவற்றின் மூலம் அசாமின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதை கூட்டு முயற்சி நோக்கமாக கொண்டுள்ளது. இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்குகளுடன் இணைந்துள்ளது. இது மாநிலத்தில் சுத்தமான ஆற்றலை ஆதரிப்பதன் மூலம் காலநிலை நடவடிக்கை மற்றும் நிலையான வளர்ச்சியை ஆதரிக்கிறது. இதையடுத்து இந்த பதிவின் போது பங்கின் விலை 227 இருந்தது. இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஆபரண தங்கம் 1 கிராம் 7340 வெள்ளி 1 கிராம் 102 இருந்தது. இந்த செய்திகள் அனைத்தும் எக்கனாமிக்ஸ் டைம்ஸ், மணி கண்ட்ரோல் மற்றும் ட்ரேட் பிரெயின்ஸில் இருந்து தொகுக்கப்பட்டது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.